என் தங்கப்பிள்ளையே, உன் தாயானவள் இன்று உனக்கு ஒரு அதிர்ஷ்ட செய்தி கொண்டு வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, இன்று நான் சொல்கின்ற இந்த ஒரு நபரை உன் வாழ்க்கையில் நீ சந்திக்கப் போகின்றாய். உன்னுடைய இந்த சந்திப்பு உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நல்ல விஷயத்தை உனக்கு என்னவென்று எடுத்துச் சொல்ல போகின்றது. அப்படியானால் நீ சந்திக்க போகின்றவர் யார் என்பதனை உன் தாயானவள் என்னிடத்தில் இருந்து நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? என் பிள்ளையே, உன் வாழ்க்கையில் உனக்கான பல நன்மைகளை உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்திட நான் பல முயற்சிகளை செய்து கொண்டிருக்கும் இந்த நாட்களில் இப்பொழுது உனக்கான வெற்றி வாய்ப்புகளை உன் கண் முன்னால் நான் கொண்டு வந்து தர வந்திருக்கின்றேன். எவ்வளவோ இன்னல்கள் வந்திருந்தாலும் தாயின் மீது கொண்ட நம்பிக்கையினால் அம்மா நமக்கு நல்லதை நடத்துவாள் என்ற உன்னுடைய சிந்தனைகளினாலும் இன்று நான் உனக்குள் நல்ல மாற்றத்தை கொண்டு வர வந்திருக்கின்றேன். எதற்கும் கலங்கிவிட வேண்டிய வாழ்க்கை அல்ல இது, எதிர்த்து வாழ வேண்டிய வாழ்க்கை. என் குழந்தையே, அத்தனைக்கும் காரணமாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை விட்டு நிச்சயமாக விலகும். நீ விரும்பியது போல இந்த வாழ்க்கை உன் கைகளுக்குள் அழகாக மாறும். அதற்கு உன் தாயானவள் நான் கொண்டு வருகின்ற ஒவ்வொரு செய்திகளும் உன் செவி வந்து சேர்ந்து அதனை நீ உன் வாழ்க்கையாக மாற்ற வேண்டும். நான் இருக்கின்ற இந்த நேரங்களில் எல்லாம் நமக்கானது என்னவென்ற ஒரு புரிதல் மட்டும் நமக்கு சரியாக கிடைத்து விட்டது என்றால் அத்தனையும் உனக்கு இந்த வாழ்க்கையை ஒரு சேர கொடுக்கும் அல்லவா? நீ என்னவாக வேண்டும், ஏதுவாக வேண்டும் என்று ஆசைப்பட்டால் மட்டும் போதுமா? அதையெல்லாம் அடைவதற்கு நீ செய்யக்கூடிய காரியங்கள் ஒவ்வொன்றும் சரியானபடி உன் வாழ்க்கையில் நடக்க வேண்டும். நீ விரும்பியது எல்லாம் உனக்கு நிலையானதாக நிச்சயமாக கிடைக்க வேண்டும். நல்லதொரு மாற்றத்தை எதிர்நோக்கி நீ பயணிக்கின்ற இந்த நேரம், அம்மா சொல்கின்ற இந்த நபரை இன்று நீ சந்தித்தால் நிச்சயமாக உனக்கே மனதிற்குள் ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை வந்துவிடும். நம் வாழ்க்கை நாம் ஆசைப்பட்டது போல நிச்சயமாக நமக்கு கிடைக்கும் என்கின்ற நம்பிக்கை உனக்குள் வந்துவிடும். இந்த நம்பிக்கை ஒன்றை கொண்டு வாழ்ந்துவிட முடியுமா என்று நீ கேட்கலாம். என் குழந்தையே, நிச்சயமாக முடியும். எந்த விஷயங்கள் உன்னை கைவிட்டாலும், எந்த விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உன்னை விரட்டி அடித்தாலும், உனக்குள் இருக்கின்ற துணிச்சலும் உனக்குள் இருக்கின்ற நம்பிக்கையும் மட்டும்தான் உன்னை காப்பாற்றும் என்பதனை மறந்து விடாதே. இந்த மனிதர்கள் நீ நன்றாக இருந்து விடுவாயா என்று கேட்பார்கள். அந்த நேரம் உன் மனது சொல்ல வேண்டிய விஷயம் நான் நன்றாக இருப்பேன் என்று. அதை விடுத்து நம்மை இப்படி கேள்வி கேட்டு விட்டார்களே என்று சொல்லி வருந்துவதல் அல்ல. இதுதான் உன் வாழ்க்கையின் நம்பிக்கை என்பதனை முதலில் புரிந்து கொள். நிலைகுலையச் செய்ய நினைக்கின்ற மனிதர்களுக்கு மத்தியில் வாழ்ந்து காட்டுகின்ற பிள்ளை என் பிள்ளையாக நிச்சயமாக இருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஏதாவது ஒரு வழி வந்து உனக்கு நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் அடுத்தது என்ன செய்ய வேண்டும் என்பதனை காண்பித்து கொடுக்கும். யாராவது ஒருவர் தெய்வமாக நின்று உனக்கு நன்மைகளை செய்து கொடுப்பார். என் குழந்தையே, வாழ்க்கை தெய்வத்தை நேரடியாக உன் கண் முன்னால் காண்பிப்பது கிடையாது. தெய்வத்தின் வடிவில் மனிதர்களை நிச்சயமாக காண்பிப்பார்கள். அது எல்லோருக்கும் அமைந்து விடாது. ஒரு சிலருக்கு மட்டும்தான் இந்த வாய்ப்புகள் கிடைக்கும். என் குழந்தையே, அடுத்தவர்களின் கையையும் காலையையும் பிடித்து ஒரு விஷயத்தை சாதிக்க வேண்டும் என்கின்ற நிலை வந்தால் அப்படி ஒரு சாதிப்பினை நீ செய்ய வேண்டிய அவசியம் இந்த வாழ்க்கையில் ஒருபொழுதும் கிடையாது. உனக்கு என்ன நடக்க வேண்டும், ஏது நடக்க வேண்டும் என்பது விதியாகும் பொழுது அது சரியாக தெய்வத்தின் அருளால் நிச்சயமாக சற்று தாமதமானாலும் உன்னை வந்து சேரும் என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னுடைய இந்த வாழ்க்கை உனக்கு என்னவெல்லாம் கொடுத்திருக்கிறது என்பதனை புரிந்து கொண்டால் உனக்கு வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளும் நிச்சயமாக உன்னை நல்வழிப்படுத்தும், உன்னை மேலும் மேலும் பெருமகிழ்ச்சி படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள். நாம் எதற்காக ஆசை கண்டோம்?
பெரிதாக எதற்குமே ஆசைப்பட்டதில்லை என் பிள்ளை. எந்த விஷயமானாலும் இந்த வாழ்க்கையில் நம்மை தேடி வருவது மட்டும்தான் நமக்கு நிரந்தரம் என்று நினைப்பது அல்லவா? அதனால் யாரிடத்திலும் கெஞ்சி எந்த ஒரு விஷயத்தையும் சாதிக்காதே. அது இந்த வாழ்க்கையில் உன்னை மற்றவர்கள் மத்தியில் உன் மதிப்பை குறைக்கவும் உனக்கு கிடைத்தது உன்னிடத்தில் நிலையாக இருக்காமலும் செய்துவிடும் என்பதனை நீ புரிந்து கொள். இங்கு மரியாதையை பற்றி எல்லாம் யார் கவலைப்படுகின்றார்கள்? எப்படியாவது சாதித்து விட வேண்டும் என்ற எண்ணம்தான் ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கின்றது. ஆனால் நாம் இப்படி செய்வதனால் நம்மை சுற்றி இருப்பவர்கள் எல்லாம் நம்மை எத்தனை ஏளனமாக நினைக்கிறார்கள். நாம் உதவி கேட்டவர்களே நம்மை எப்படி நினைத்து அந்த உதவியை கொடுத்தார்கள் என்பது நமக்கு புரிவதில்லை. இது மற்றவர்கள் வாழ்க்கையில் எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும். ஆனால் என் பிள்ளை, உன்னுடைய வாழ்க்கையில் இது போன்ற விஷயங்கள் இனிமேல் நடக்கக்கூடாது. எல்லாவற்றையும் நீ சரியாக எதிர்கொண்டிருக்க வேண்டும். எந்த விஷயமானாலும் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வரும் பொழுது அதை நீ நேர்மையாகவும் மனதில் நல்ல சிந்தனைகளோடும் அதனை ஏற்றுக்கொள்ள வேண்டும். என் குழந்தையே, இன்று யார் வருகிறார்கள் என்பதனை நான் உனக்கு சொல்லிவிடுகின்றேன். என் குழந்தையே, யார் உன் வாழ்க்கையில் வர வேண்டும் என்ற ஆசை இப்பொழுது உனக்கு இருக்கின்றது. இப்பொழுதெல்லாம் என் பிள்ளைக்கு மனதில் எண்ணங்கள் கொஞ்சம் ஆக்ரோஷமாகத்தான் இருக்கின்றது. தீமைகளை அழிக்க வேண்டும், தெய்வம் அங்கே என்ன செய்து கொண்டிருக்கின்றது, தீய மனிதர்கள் எல்லாம் வாழக்கூடாது என்பது போன்ற கோபங்கள் எல்லாம் உனக்குள் வரத் தொடங்கிவிட்டது. சாதுவாக இருந்த என் பிள்ளையை இப்பொழுது இப்படி மாற்றிவிட்டார்கள் என்றால் அதற்கு காரணம் இந்த மனிதர்களினால் நீ பட்ட துன்பங்கள் தான் அத்தனைக்கும் காரணம். தன் வயிறு நிறைந்தால் போதும், அடுத்தவன் வயிறு நிறைந்தால் என்ன, நிறையவில்லை என்றால் நமக்கென்ன என்று சுற்றி திரிகின்ற இந்த மனிதர்களுக்கு மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற என் பிள்ளை, உன்னுடைய கோபத்திலும் நியாயம் இருக்கிறது. ஒருபோதும் இல்லை என்று உன் அம்மா நான் சொல்லிவிட மாட்டேன். உன்னுடைய இந்த கோபத்திற்கான பலனை நான் கொடுக்க நினைக்கின்றேன். என் பிள்ளைக்கு வேதனைகளை கொடுத்தவர்களுக்கு என்ன கொடுக்க வேண்டுமோ அதை சரியாக நான் கொடுக்க நினைக்கின்றேன். என் குழந்தையே, அதனால் இன்று நீ சந்திக்க வேண்டியது சிவபெருமானினுடைய உக்கிர ரூபமான கால பைரவரை. இன்று வளர்பிறை அஷ்டமியினுடைய இரவாக உனக்கு கிடைக்கின்றது. இந்த மாலை நேரத்தில் நிச்சயமாக அவரின் ரூபத்தை நீ கண்டு விட்டால் அது போதும். கால பைரவரை காண வேண்டும் என்றால் அந்த ரூபம் உனக்கு எப்படி தெரியும் என்று சற்று சிந்தித்து பார்க்கிறாயா? என் குழந்தையே, கையில் நாயை பிடித்து கொண்டு அவர் வருவார். அப்படியானால் அது போன்ற ரூபத்தில் யாரேனும் ஒரு மனிதர்களை உனக்கு பார்க்கின்ற பாக்கியம் இன்று கிடைத்து விட்டது என்றால் உனக்கு அந்த சிவபெருமானினுடைய அருள் முழுமையாக கிடைத்து விட்டது என்ற அர்த்தம். சிவபெருமானினுடைய அருளை பெற்றுக்கொண்ட என் பிள்ளை, இனி வாழ்க்கையில் அடுத்தடுத்து உன் வாழ்க்கையின் வெற்றியை உறுதி செய்ய போகிறாய் என்ற அர்த்தம். உன்னை ஆட்டி படைத்த தீமைகள் விலகும். இந்த மனிதர்கள் உன்னிடத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டிய நேரமும் நிச்சயமாக வரும். உன் அருமை தெரியாமல் உன்னிடத்தில் நடந்து கொண்ட இவர்களுக்கு நிச்சயமாக ஒரு நாள் இதே நிலைமை வரும் பொழுது நாம் செய்தது எத்தனை பெரிய தவறு என்று நிச்சயமாக புரியும். என் குழந்தையே, இது போன்ற ஒரு சூழ்நிலையை உனக்கு உருவாக்கிட நிச்சயமாக இன்று கால பைரவரினுடைய அருளை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். உன் இல்லத்திற்கு அருகில் ஸ்வர்ணாகர்ஷண பைரவர் இருப்பார் என்றால் அவரை சென்று வணங்கு. நிச்சயமாக செல்வம் பெருகும். என் குழந்தையே, எல்லாமும் ஒரு நாள் வாழ்க்கையில் நல்லதாக நடக்கும் என்ற ஒரு நம்பிக்கையோடு நீ இத்தனை காலமும் இந்த வாழ்க்கையை பிடித்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் அல்லவா? நிச்சயமாக உன்னுடைய எண்ணங்களை எல்லாம் நான் நல்லபடியாக மாற்றி கொடுப்பேன். நீ விரும்பிய விஷயங்களை எல்லாம் நிச்சயமாக என்றும் என்றென்றும் உன்னுடையதாக நான் நடத்தி தருவேன். உனக்குள் இருக்கின்ற எண்ணங்கள், உன்னுடைய சிந்தனைகள் என்று இவை எல்லாவற்றையும் ஒன்று திரட்டி இனி உனக்கு நடக்கக்கூடிய அத்தனை நன்மைகளையும் நான் ஒரு சேர உன்னிடத்தில் கொண்டு வந்து தருவேன் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் வரை உன் வாழ்க்கையில் உனக்கு எந்த கஷ்டங்களும் இல்லை. நான் இருக்கும் வரை உன் வாழ்க்கையில் உனக்கு எந்த துன்பங்களும் இல்லை. நல்ல நேரத்தை நீ அடைந்து விட வேண்டிய கட்டாயம் உனக்கு வந்துவிட்டது. நல்ல மாற்றங்களை உணர வேண்டிய தருணமும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்து விட்டது. இனி என்ன நடந்தது என்று சொல்லி
நீ அங்கும் இங்கும் அலைபாய்ந்து கொண்டிருப்பதை விட இதுதான் நடக்கிறது என்று நீ உறுதியாக எண்ணிவிட்டாலே அது போதும். உன் சிந்தனைகள் உன் வாழ்க்கையை அழகாக்கும். உன்னுடைய நல்ல எண்ணங்கள் உன்னை சுற்றி நல்ல மனிதர்களை கொண்டு வந்து நிறுத்தும். தேவையில்லாத மனிதர்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகிச் செல்வார்கள். தேவையான நட்புகள் எல்லாம் மீண்டும் உன்னை தேடி வரும். என் குழந்தையே, இந்த வாழ்க்கையில் பல நல்ல நட்புகளை நீ தொலைத்து விட்டாய். இந்த மனிதர்களால் இந்த வாழ்க்கையில் நீ இழந்தது ஏராளம். ஆனால் இதையெல்லாம் நீ மீண்டும் பெற வேண்டிய நேரம் உனக்கு வந்து விட்டது. இதையெல்லாம் நீ பெற்றுக்கொள்வதனால் உனக்குள்ளேயே மிக பெரிய நம்பிக்கை தானாகவே பிறந்துவிடும். இந்த வாழ்க்கையை பற்றிய உன்னுடைய சிந்தனைகள் எல்லாம் மீண்டும் நல்லபடியாக உனக்கு தோன்றிவிடும். யார் இருக்கிறார்கள், யார் இல்லை, யார் நம் வாழ்க்கையில் நம்மை தொடர்வார்கள், யார் நம்மை விட்டு விலகிச் செல்வார்கள் என்பது எல்லாம் வேண்டாம். வருவது வரட்டும், போவது போகட்டும். யாரும் இங்கு யாரையும் நம்பி எதையும் சாதிக்க போவது கிடையாது. நீ வைத்திருந்தால் அது உன்னிடம் இருக்கும். அவர் வைத்திருப்பது அவர்களிடத்தில் இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது உன் வாழ்க்கையை இங்கு யாரும் வாழப்போவது இல்லை என்பதனை புரிந்து கொண்டு எப்பொழுதுமே நீ சந்தோஷமாக வாழ்ந்துவிட பழகு. என் குழந்தையே, ஆரம்பத்தில் வாழ்க்கை பயம் காட்டியது. அதன் பிறகு இவ்வளவுதானா என்று உனக்கு உணர்த்தியதல்லவா? அது போதும். இனிமேல் உன்னால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையை பிழைத்து கொள்ள முடியும் என்பதனை நீ நம்பு. எவ்வளவோ தவறுகளை செய்கின்றவர்களும், மற்றவர்களுக்கு கெடுதல் நினைக்கின்றவர்களும், குடும்பத்தை பிரிக்கின்றவர்களுமே இங்கு சந்தோஷமாக இருக்கும் பொழுது எந்த தவறும் செய்யாத என் பிள்ளை, அடுத்தவர்களுக்கு ஓடி சென்று உதவி செய்த என் பிள்ளை, உனக்கு எப்படி வாழ்க்கையில் கஷ்டங்கள் வரும்? நிச்சயமாக தெய்வம் ஏதாவது ஒரு வழியை உனக்கு காண்பித்து கொடுத்து விடும் என்பதனை மறந்து விடாதே. இன்று எது உன்னிடத்தில் இல்லையோ நாளை அது உன் வாழ்க்கையாக மாறும். இன்று எது உன்னிடத்தில் இல்லை என்று சொல்லி உன்னை அவமானப்படுத்தினார்களோ அவர்களுக்கு மத்தியில் நீ விரும்பியதை எல்லாம் நிச்சயமாக பெற்றுக்கொள்வாய் என்பதனை நீ மறந்து விடாதே. நல்ல நேரமே நீ இந்த வாழ்க்கையை எப்படியாவது வாழ்ந்துவிட வேண்டும் என்பதற்காகவும், இந்த வாழ்க்கையில் உனதானதை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் அம்மா எடுக்கின்ற இத்தனை முயற்சிகளில் கொஞ்சமாவது நீ எடுத்து விட்டால் போதும். உன் வாழ்க்கை உனக்கானதாக நிச்சயமாக மாறும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நீ விரும்பியதை விட சந்தோஷம் உன்னை தொடரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இனிமேல் என் பிள்ளை, ஆசைப்பட்ட வாழ்க்கையை நீ பெற்று உனதான ஒவ்வொரு நன்மைகளையும் நீ நிச்சயமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை முதலில் புரிந்து கொள். நான் நடத்துவதை உனக்கு நல்லபடியாகவே நடத்தி தருகின்றேன். நான் உனக்கு உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கின்ற விஷயங்களை எல்லாம் எப்பொழுதுமே உனக்கு நிரந்தரமாக்க எண்ணுகின்றேன். யார் என்ன நினைத்தால் உனக்கென்ன? யார் என்ன செய்தால் உனக்கென்ன? உன் வாழ்க்கையை நீ வாழும் பொழுதுதான் அதன் அருமை என்னவென்று உனக்கு புரியும். வாழ்கின்ற நாட்களில் வாழ்க்கையை தொலைத்துவிட்டு நிற்கின்ற மனிதர்கள் அடுத்தவர்கள் வாழ்வதை பார்த்தால் பொறாமைப்படத்தான் செய்வார்கள். ஆனால் இந்த நிலையிலிருந்து நீ மீண்டு வருவதுதானே உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற சவால். இந்த சவாலை எதிர்கொண்டு நீ வர வேண்டும். இந்த சவாலில் என் பிள்ளை வெற்றி பெற்றால் இந்த தாயானவள் என்னுடைய பிள்ளை நீ என்பதனை நிச்சயமாக நீ உணர்ந்து கொள்வாய். என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய். இனி உன்னை சுற்றி நான் வருகின்ற இந்த நேரங்கள் இனி ஒவ்வொரு நொடியிலும் உனக்கான மாற்றங்களை ஒரு சேர கொடுக்கும் என்பதனை நிச்சயமாக என் குழந்தை நீ உணர்ந்து விடுவாய் என்பதனை மறந்து விடாதே. உன்னை அழிக்க நினைப்பவர்கள் எல்லாம் தானாக அழிந்து போவார்கள் என்பது தெய்வத்தின் கட்டளை அல்லவா? அதனால் எதை நினைத்தும் வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே. சந்தோஷமாக இந்த வாழ்க்கையை இனியாவது மன நிறைவோடு நீ வாழத் தொடங்கு. செய்த பாவம் செய்தவருக்கே சென்று சேரும் என்பதுதான் உண்மை. அதனால் உனக்கு நான் கொடுத்து விட்ட இந்த வாழ்க்கையை நீ நல்லபடியாக வாழ்ந்து காட்டு. நான் இருந்து என்றும் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்பது உன் நினைவில் இருக்கட்டும். அம்மாவின் அன்பை பெற்றுக்கொண்ட என் பிள்ளை ஒருபோதும் கலங்கிவிடக்கூடாது.
என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.